வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். பாஜகவுக்கு 50 சீட், அமைச்சரவையில் பங்கு, அமித்ஷா அறிவிப்பால் அதிமுக அதிர்ச்சி, மறுப்பு சொல்ல முடியாமல் எடப்பாடி பழனிசாமி தவிப்பு. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு 50 சீட், கூட்டணி அமைச்சரவை என்று நிர்வாகிகள் கூட்டத்தில் அமித்ஷா பேசியதால் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக நிர்வாகிகள் அதிர்ச்சி அடைந்தனர். தமிழகத்தில் கடந்த மக்களவைத் தேர்தலில் மும்முனை போட்டி நிலவியது. திமுக, அதிமுக, பாஜக கட்சிகள் அணி அமைத்து போட்டியிட்டன. அதில் தமிழகம் மற்றும் புதுவை என 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. இதனால் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று பாஜக விரும்பியது. ஆனால் அதிமுக விரும்பவில்லை. இதனால் எடப்பாடி பழனிசாமியின் உறவினர் வீடுகளில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. அவ்வளவுதான், அவர் திடீரென டெல்லி அழைக்கப்பட்டார். அங்கு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. 3 கார்கள் மாறி மாறி சென்று அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்தித்தார். பூட்டிய அறையில் கூட்டணி முடிவு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி வைத்து ஒரே ஒரு கோரிக்கை, அண்ணாமலையை மாற்ற வேண்டும் என்பதுதான். அதை அமித்ஷா ஏற்றுக்கொண்டார். அதன்படி அண்ணாமலை மாற்றப்பட்டு நயினார் நாகேந்திரன் மாநில தலைவராக்கப்பட்டார். அப்பொழுது சென்னையில் பேட்டி அளித்த அமித்ஷா, தமிழகத்தில் அதிமுக, பாஜக கூட்டணி அமைச்சரவை அமைக்கப்படும் என்று அறிவித்தார். பாஜகவினரும் அப்படியே கூறி வந்தனர். ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ அமித்ஷா அவ்வாறு சொல்லவில்லை. அதிமுக, பாஜக கூட்டணி தமிழகத்தில் வெற்றி பெற்று அமைச்சரவை அமைக்கப்படும் என்றுதான் கூறினார். கூட்டணி அமைச்சரவை என்று சொல்லவில்லை. நீங்கள் பேட்டியை சரியாக கவனிக்கவில்லை என்றும் மறுத்தார். ஆனால் அமித்ஷா இந்தியில் பேசினார். இந்தி தெரியாததால் எடப்பாடி பழனிசாமியும் என்ன சொல்கிறார் என்றும் தெரியாமல் அருகில் சத்தமில்லாமல் அமர்ந்திருந்தார். இந்த நிலையில் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடந்த 7ஆம் தேதி மதுரைக்கு வந்தார். மதுரையில் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் 50 தொகுதிகளை அடையாளம் காண வேண்டும். அதில் பாஜக போட்டியிடும். தமிழகத்தில் அதிமுக, பாஜக கூட்டணி அமைச்சரவை அமைக்கப்படும் என்றும் பேசினார். எடப்பாடி பழனிசாமி என்னால் தான் கூட்டணி பேரவை இல்லை என்று அறிவித்தாலும் கூட்டணி அமைச்சரவையா இல்லையா என்பதனை எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்ய முடியாது நிலைதான் தற்பொழுது தமிழகத்தில் உள்ளது. அதிமுக கூட்டணியை கூட டெல்லி பாஜக தான் முடிவு செய்யக்கூடிய நிலை உள்ளது. இதனால் அதிமுகவிடம் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தாமல் பாஜக 50 தொகுதிகளை போட்டியிட முடியும் செய்வது. அதற்காக பணிகளை தொடங்கும்படி அறிவித்துள்ளார். அதிமுக கூட்டணியில் கடந்த முறை பாஜக 20 தொகுதிகளில் மட்டுமே போட்டியிட்டது. இந்த முறை 50க்கும் தொகுதிகளை குறிவைத்துள்ளது. கடந்த முறை பாமக 23 தொகுதிகளிலும், அதாவது பாஜகவை விட 3 தொகுதிகளில் அதிகமாக வேண்டும் என்று போட்டியிட்டது. ஏனெனில் தமிழகத்தில் அதிமுக கூட்டணியில் அதிமுகவுக்கு அடுத்த பெரிய கட்சியாக பாமக இருந்தது. ஆனால் தற்பொழுது அக்கட்சியின் தந்தை மகனுக்கிடையே நடைபெறும் அதிகார போட்டியில் நிலைகுலைத்துள்ளது. இதனால் பாமக இந்த முறை பாஜகவிடம் அதிக சீட்டுக்கள் கேட்க பெற முடியாத நிலைதான் தற்பொழுது உள்ளது. அதே தொகுதியை பெற முடியுமா என்ற நிலை உள்ளது. ஆனால் ராமதாஸ் மற்றும் இந்த முறை கூட்டணியை முடிவு செய்ய இருப்பதால் அவர் குறைந்து 50க்கும் தொகுதிகளாகவது கேட்பார். அதேபோல் கடந்த முறை தேமுதிக, டிடிவி தினகரன் ஆகியோர் தனித்தனியாக கூட்டணி அமைத்து சட்டப்பேரவை தேர்தலை சந்தித்தனர். இந்த முறை அவர்கள் பாஜக கூட்டணியில் இணைந்துள்ளனர். இதனால் அவர்களின் தேமுதிக குறைந்தது 25 தொகுதிகளாவது கேட்கும். அது தவிர டிடிவி தினகரன், பன்னீர்செல்வம் ஆகியோரால் தலா 10 சீட்டுக்கள் என்று கேட்கின்றனர். இதனை தவிர புதிய தமிழக முன்னேற்ற கழகம், பாரிவேந்தர், ஏசி சண்முகம் உள்ளிட்ட சில சிறிய கட்சிகளும் உள்ளன. அவர்களும் தொகுதிகளை கேட்கின்றனர். இப்படி பார்த்தால் 130 தொகுதிகளுக்கும் மேல்
கூட்டணிக்கு விட்டு கொடுக்க வேண்டியது வரும். அப்படி என்றால் அதிமுக 75 முதல் 100க்கும் குறைவான தொகுதிகளில்தான் போட்டியிட முடியும். இதனால் இந்த முறை வசமாக பாஜகவிடம் அதிமுக சிக்கிக் கொண்டு தவித்து வருவதாக கூறப்படுகிறது. ஆனால் அதிமுகவிடம் எதுவும் கேட்காமல் பாஜக 50 தொகுதி கூட்டணி அமைச்சரவை என்றெல்லாம் பேசி அதிமுகவினர் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுகவினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஆனால் அவர்களால் எதுவும் செய்ய முடியாததால் தவித்து வருகின்றனர். அதிமுக கூட்டணி சேர்ந்தால் கட்சிக்குள் குழப்பம். பாஜகவே 50 சீட்டுகள் கேட்டால் பாமக, தேமுதிக கட்சிகள் அதிக சீட் கேட்கும். இதனால் அதிமுக 75 சீட்டுகளில்தான் போட்டியிடக்கூடிய நிலை உருவாகும். இதனால் அவர்கள் 75 தொகுதிகளில்தான் போட்டியிடுவார்களா அல்லது கூட்டணி கட்சிகளுக்கு குறைந்த தொகுதிகளை கொடுப்பார்களா என்ற சந்தேகம் மற்ற கட்சிகளுக்கு உருவாகியுள்ளது. எப்படியும் பாஜகவின் தொகுதிகளை குறைக்க முடியாது. இதனால் அதிமுக மற்ற கட்சிகளின் சீட்டுகளைத்தான் எடுப்பார்கள். இதனால் மற்ற கட்சிகளின் நிலை என்ன ஆகும் என்று இப்பொழுதே கூட்டணி கட்சி தலைவர்கள் குழப்பமடைய தொடங்கினர். நயினாரை அவமதிக்க அண்ணாமலை மதுரையில் நடந்த நிர்வாகிகள் கூட்டத்துக்கு முன்னதாக கூட்டம் குறித்து மாநில நிர்வாகிகள் கூட்டம் நயினார் நாகேந்திரன் தலைமையில் சென்னையில் நடந்தது. இந்த கூட்டத்தில் நிர்வாகிகள் மாநாடு தொடங்கியவுடன் பத்திரிகையாளர்களை வெளியில் அனுப்பிவிட்டு நாம் பேசலாம் என்று கூறி முடிவு எடுத்துள்ளார். அதன்படி அமித்ஷா வந்தவுடன் பத்திரிகையாளர்கள் வெளியில் செல்ல வேண்டும் என்று ராம சீனிவாசன் வேண்டுகோள் விடுத்தார். பத்திரிகையாளர்களும் வெளியில் செல்ல ஆரம்பித்தனர். அப்பொழுது அமித்ஷாவிடம் அண்ணாமலை பத்திரிகையாளர்கள் இருக்கட்டும் என்று கூறினார். அவரும் சம்மதித்தார். இதனை அண்ணாமலை சொன்னதுடன் பத்திரிகையாளர்கள் கூட்டத்தில் அனுமதிக்கப்பட்டனர். இதனை பார்த்து நயினார் நாகேந்திரன் கடும் அதிர்ச்சி அடைந்தனர். நிர்வாகிகள் கூட்டத்தில் பத்திரிகையாளர்களை அனுமதிக்கலாம் என்று கூறியிருக்கலாம். அப்படி சொல்லாமல் அமைதியாக இருந்துவிட்டு அமித்ஷாவிடம் அனுமதி வாங்கி தான் இன்னும் மறைமுகமாக மாநில தலைவர்கள்தான் என்று அவ்வளவு பேர் முன்னணியிலும் காட்டிவிட்டார். இது நயினாரை நேரடியாக அவமதித்துவிட்டார். அவர் மாநில தலைவராக இருந்தபோது இவ்வாறு யாராவது செய்தால் சும்மா இருப்பாரா? தேவையில்லாமல் கட்சிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்துகிறார் என்று நயினார் நாகேந்திரன் ஆதரவாளர்கள் ஆதங்கப்படுகின்றனர். இந்த ஒரு தகவல் தற்பொழுது வெளியாகி பெரும் பரபரப்பும் அரசியல் வட்டாரங்களில் மிகவும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக நீங்கள் தெரிவிக்கலாம். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.